ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பரிகாரம் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு காணொளி. இந்த காணொளி சேயூர் என்று முற்காலத்தில் இருந்து பெயர் மருவி செய்யூர் என்ற முருகனுடைய ஸ்தலமான செய்யூர் கந்தசாமி திருக்கோயில் சம்பந்தப்பட்ட தகவல் இது. அதற்கு முன்னால் ஒரு சில தகவல்களை பார்ப்போம். பரிகாரங்கள், ஆலயங்கள், கோவில்கள் மற்றும் ஆக சிறந்த சக்தி கொண்ட திருத்தலங்கள், ஆகச் சிறந்த அதீத சக்தி தோஷம் போன்றவை நீக்கும் தீர்த்தங்கள், சித்திரங்கள், இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தை குறைக்கவோ அல்லது கூட்டவோ இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசையினுடைய தன்மையை அனுசரித்து எந்த கிரகங்களினுடைய கதிரலைகள் எந்த இடத்தில் கட்டுப்படுகிறது, எந்த கிரகத்தினுடைய கதிரலைகள் எந்தெந்த இடத்தில் போனால் அதிகமாகிறது என்பதை சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள் உணர்ந்து அறிந்து அதை அனுபவித்து தனக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கு இது புலப்பட வேண்டும் அல்லது பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த குறிப்பிட்ட இடங்களை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பெயரை வைத்து அந்த கோயில்களை அல்லது தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து அதற்கு சில முன்னோர்கள் பாடப்பெற்ற ஸ்தலம் என்ற ஒரு அதீத சக்தியையும் மரியாதையும் அடையாளப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் சென்று விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. எடுத்துக்காட்டாக ராமேஸ்வரம், காசி மற்றும் திருக்கொள்ளிக்காடு, திருச்செந்தூர், மற்றும் கோகர்ணம், திருமியச்சூர், ஸ்ரீவாஞ்சியம், பூந்தோட்டத்துக்கு அருகில் உள்ள சூரியன் வழிபட்ட ஸ்தலம், இப்படி எண்ணற்ற ஸ்தலங்கள் இருக்கிறது. இந்த தலங்களுக்கும் ஆலயங்களுக்கும் உங்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இருந்தால் மட்டுமே தான் போய் தரிசிக்க முடியும். அதாவது அந்த கோவிலில் அந்த ஆலயத்தில் தரிசிப்பதற்கு வாய்ப்பு அமைந்தால் நீங்கள் எதை நோக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து, கடினமான சூழ்நிலையிலிருந்து விலக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செல்கிறீர்களோ அந்த ஆலயம் அனுமதித்தால் அந்த கடினமான சூழ்நிலையை விட்டு சுலபமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை அந்த பூமி உங்களுக்கு தந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் செய்யூர் கந்தசாமி திருக்கோவில். திருச்செந்தூரில் படை பரிவாரங்களுடன் முருகன் சூரனை வதம் செய்துவிட்டு இந்த குறிப்பிட்ட இடத்தில் சிவனை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். அந்த சூரனை வதம் செய்யும் பொழுது எண்ணற்ற நல்ல உயிர்கள் பலியானதற்கான சாப விமோசனத்தை அடையலாம் என்பதை சித்தர்கள் மூலம் அறிந்து செய்யூர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி சாப நிவர்த்தியை பெற்றிருக்கிறார்கள். அப்படி முருகன் சாப நிவர்த்தியை பெறும் பொழுது அவர்களோடு கூட இருந்த 27 நட்சத்திர குணாதிசயங்களை கொண்ட வேதாளங்களையும் கூடவே அழைத்து வந்திருந்தார். ஆக இந்த 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும்
இந்த ஆலயத்திற்கு வந்து எந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துக்கு உரிய வேதாளங்களுக்கு தலா 2 நெய் தீபம் வைத்து வணங்கிவிட்டு கடைசியாக முருகனிடம் வணங்கி தன்னுடைய விண்ணப்பத்தை அவரிடம் நேர்ந்து கொண்டு வரும் பட்சத்தில் இங்கு பைரவர் அதீத முக்கியத்துவம் கொண்ட ஒரு தெய்வமாக வணங்கப்படுகிறது. இதற்கு அடுத்து இங்கு விநாயகர் ஆகச்சிறந்த தெய்வமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இது சோழர் காலத்துக்கு முந்தைய கோயிலாக அடையாளம் காட்டப்பட்டிருப்பதால் இந்த கோவிலுக்கு பிரபலமாக சொல்லும் அளவிற்கு கோபுரங்கள் எதுவும் இல்லை. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு வேதாளத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த பதிவை காணும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாளில் அல்லது பௌர்ணமி தினத்தன்று அல்லது அமாவாசை தினத்தன்று அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினத்தன்று சென்று வணங்கி உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதற்கு அடுத்து வரக்கூடிய 2வது நட்சத்திரமான நட்சத்திரத்திற்கு அதனுடைய ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தோடு கூடிய அணுஜென்ம திரிஜென்மம் என்று சொல்லும்போது 6 தீபங்கள் மற்றும் 2ஆம் நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம சம்பந்தப்பட்டதுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். இப்படி மனதார வணங்கி ஏதாவது ஒரு வேண்டுதலோடு வேண்டிவிட்டு வாருங்கள் அல்லது நேர்ந்து கொண்டு வாருங்கள். 3 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலமான மாற்றங்கள் தெரியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அப்படி மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே தான் அந்த திருத்தலம் உங்களை அனுமதிக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய குணாதிசயங்களை கொண்ட வேதாளங்கள் எவை எவை என்று பார்ப்போம். அசுபதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரத்துக்கான வேதாளம் என்று பார்க்கும்போது நாகாயுதபாணி வேதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பரணி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ வஜ்ரதாரி வேதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ வைராக்கிய வேதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ கற்கரி வேதாளம், மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ ஞான வேதாளம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ தோமர வேதாளம், புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ வக்ரதந்த வேதாளம், பூச நட்சத்திரத்திற்கு விஷால நேத்திர வேதாளம், ஆயில்ய நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ அனந்த பைரவ பக்த வேதாளம், மக நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ ஞானஸ்கந்த வேதாளம், பூர நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ தர்பகாபூத வேதாளம், உத்தர நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ வீரபாகு சேவக வேதாளம், அஸ்த நட்சத்திரத்திற்கு சூரபத்ம துவம்ச வேதாளம், சித்திரை நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ தாரகாசூர இம்ச வேதாளம், சுவாதி நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ அனந்த குரு பக்த வேதாளம், விசாக நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ சூர நிபுண வேதாளம், அனுச நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ சண்டகோப வேதாளம், கேட்டை நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ சிங்க முகாசுர வேதாளம், மூல நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ பராக்கிரம வேதாளம், பூராட நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ மகோதர வேதாளம், உத்திராட நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ ஊர்த்துவ சிவபக்த வேதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து திருவோண நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ கதாபாணி வேதாளம், அவிட்ட நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ சக்கரபாணி வேதாளம், சதயம் நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ பேதண்ட வேதாளம்,
போரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ கோர ரூப வேதாளம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ குரு பைரவ சேவக வேதாளம். ரேவதி நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ குரோதன பைரவ வேதாளம் என்ற 27 வேதாளங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட வரையில் இந்த ஒரு திருத்தலம் மட்டுமே நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்ய உகந்த ஸ்தலமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு எந்த தோஷம் இருக்கிறது என்பதை ஜோதிடர்கள் அறிவுறுத்துகிறார்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய வேதாளங்கள் அணு ஜென்ம திரிஜென்ம வேதாளம். எடுத்துக்காட்டாக மேஷ லக்கணத்தில் மேசராசியில் பிறந்திருக்கிறீர்கள், அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எவை எவை என்று பாருங்கள். அதாவது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். இதில் உங்களுக்கு தாராபலன் ஒத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது 2வது நட்சத்திரம் 11வது நட்சத்திரமான பூர நட்சத்திரம், அதாவது 5ஆம் பாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம். ஆக பரணி, பூரம், பூராடம் இந்த 3 வேதாளங்களுக்கும் தலா 2 நெய் தீபம் மற்றும் உங்களுடைய அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் தலா 2 நெய் தீபம். இப்படி உங்களுடைய 12 பாவங்களில் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவத்தில் உங்களுக்கு தாராபலன் எந்த நட்சத்திரம் ஒத்து வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு அணு ஜென்ம திரிஜென்ம வேதாளங்களுக்கு நெய்தீபமேற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 90 நாட்களில் ஒரு அபரிமிதமான ஏற்றம் ஏற்படுவதை உங்களால் கண்கூடாக காண முடியும் என்பதை நான் ஒரு சில நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது நல்ல சரியான தகவலை எனக்கு திரும்ப தந்திருக்கிறது. இதை முதலில் எனக்கு அடையாளம் காட்டிய திரு ஜோதிட பேராசிரியர் திரு GK என்று சொல்லக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியோடு, அவர் சொல்லிய தகவல் இந்த ஸ்தலம் 5840 வருடங்களுக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றதனால்தான் என்னவோ தெற்கு பக்கம் தலைவாசல் இருக்கிறது, நுழைவாயில் இருக்கிறது. ஆனால் முருகன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். ஆனால் பைரவர் மேற்கு நோக்கி முருகனை பார்த்தவர் அமர்ந்திருக்கிறார். விநாயகர் எப்பவும் போல குபேர மூலையில் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் அவரவர்களுக்கு உகந்த இடத்தில் இருந்து அருள் பாலிக்கின்றனர். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் தனவரவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும், 3ஆம் இடத்தில் பாதிக்கக்கூடிய தைரிய வீரிய சகோதரஸ்தானம் சகாயஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதுரஸ்தானம் பாதிக்கப்பட்டாலும், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், 6ஆம் இடமான ரோகசத்துருஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவரை பாதிப்பை குறைப்பதற்கு 5ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த தாராபலன் உதவி செய்யுமோ அந்த தாராபலனுக்குரிய நட்சத்திரத்தில் தீபமேற்றி வணங்கி வாருங்கள். எதிரி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவார், அல்லது எதிரி உங்களை பார்க்க முடியாமல் அவதிப்பட வேண்டிய அல்லது அவர் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது உங்கள் மீது இருக்கும் குணம் எதிரிக்கு குறைந்துவிடும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து 7ஆம் இடத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அல்லது வாழ்க்கை துணை அமையவில்லை என்று மனவேதனையோடு இருக்கும் நண்பர்கள் அனைவரும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் எந்த நட்சத்திரம் ஒத்து வருகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்துக்குரிய வேதாளங்களுக்கு தீபமேற்றி வாருங்கள். உங்களுக்கு
2, 7, 11 தசாபத்தி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்தது 8ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆக 8ஆம் இடத்துக்காரனுடைய 8ஆம் இடத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம் எதுவோ அது மற்றும் உங்களுக்கு தாராபலன் பொருத்தமாக அமையக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில், அதாவது அந்த நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்திற்குரிய வேதாளங்களுக்கு தலா 2 நெய்தீபம் என்று வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் உருவாகும். அடுத்தது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரம் தாராபலனுக்கு ஒத்து வருகிறதோ, அதாவது 2வது நட்சத்திரமோ அல்லது 4வது நட்சத்திரமோ அல்லது 6வது நட்சத்திரமோ அல்லது 8வது நட்சத்திரமோ, இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தையும் இதோடு சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் உருவாகும். அடுத்து 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானம் என்பது மிக மிக அத்தியாவசியமானது, தேவையானது. அதே சமயத்தில் இந்த ஜீவன வலுப்பெறாமல் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதே உபயோகமில்லாத வாழ்க்கை என்பதை இந்த சமூகம் உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடும். ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் ஒத்து போகிறதோ, அதாவது அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, அந்த அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்துக்குரிய வேதாளத்திற்கு தீபமேற்றி வணங்கி வாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை பெற முடியும். அதற்கு அடுத்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரே பாவம் என்று பார்க்கும் பொழுது அது 11ஆம் இடம்தான். ஏனென்று கேட்டால் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அது ஜீவனஸ்தானம், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு அதுக்கு சப்தமஸ்தானம். அதே சமயத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கேந்திரஸ்தானத்துக்கு அது பஞ்சமஸ்தானம். ஆக 11ஆம் இடம் உங்களுக்கு வலுப்பெறும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் ஒத்து வரக்கூடிய 2வது நட்சத்திரமோ 4வது நட்சத்திரமோ 6வது நட்சத்திரமோ 11ஆம் இடத்தில் இருக்கும். அதில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு உகந்த நட்சத்திரம் என்பதை அடையாளம் கண்டு அந்த நட்சத்திரத்திற்கு அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய வேதாளங்களுக்கு தெய்வமேற்றி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தோடு கூடிய அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களுக்கும் நெய்தீபமேற்றி வணங்கி வாருங்கள். ஒரு அற்புதமான வித்தியாசமான வாழ்க்கையை உங்களால் அனுபவத்தில் பார்க்க முடியும். அடுத்து 12ஆம் இடம். இது அயன சயன போகம் மற்றும் நித்திரையை தரக்கூடிய அற்புதமான பாவம். இந்த பாவம் பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சார்ந்தவர்கள் உங்களால் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு பாவம் பாதிக்கப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்தாலும் நீங்கள் அந்த வாழ்க்கையினுடைய சுகத்தை ருசியை அறியாமலே வாழ்ந்து முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய துரதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். ஆக இந்த 12ஆம் பாவத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு உகந்த தாராபலம் கொண்ட நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களிலேயும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திலேயும் தீபமேற்றி வணங்கி வாருங்கள். நீங்கள் பெருத்த மாற்றத்தை சந்திப்பீர்கள். அந்த மாற்றம் விரும்பத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லி மற்றும் இந்த பதிவை மேலும் அடுத்தது ஒரு பதிவில் இன்னும் இது சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.